அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் அன்பார்ந்த மாணவர்கள். இந்த வீடியோனூடாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வீடியோ எந்த ஒரு லெசனையும் டிஸ்கஸ் பண்றதாக அமையாது. 2025 ஜனவரி 1 மகிழ்ச்சியாக ஆரம்பிக்கும் புதிய கல்வியாண்டில் காலடி எடுத்து வைக்கும் எமது மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக வேண்டி அமைகின்ற ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக இந்த வீடியோ அமைந்திருக்க போகிறது. ஆகவே வீடியோவை கடைசி வரை பார்த்து பயன்பெறுங்கள். 2025 ஜனவரி 1 புதிய கல்வியாண்டு ஆரம்பமாகிறது. 3ஆம் தவணை பரீட்சைகள் முடிவடைந்தவுடன் ஒவ்வொரு மாணவர்களும் புதிய வகுப்பிற்கு முன்னேற்றப்பட இருக்கிறீர்கள். ஒவ்வொரு வருடமும் புதிய மாணவர்கள் வகுப்பிற்கு முன்னேற்றப்பட இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு மாணவர்களிடமும் பல திட்டங்கள் இருக்கு. வருஷத்திலையும் செய்ய வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை நீங்க லிஸ்ட் பண்ணிருப்பீங்க. எந்த மாதிரியான விஷயங்கள் நாங்க செய்யணும், எந்த நேரங்கள்ல அதை செய்யணும், அதுக்கு தேவையான ஆவணங்கள், அதுக்கு தேவையான நேரங்களை ஒதுக்குறது, டைம் டேபிள் தயாரிக்கிறதுன்னு சொல்லி பலவிதமான ஏற்பாடுகள் பல்வேறுபட்ட மாணவர்களுக்கு மத்தியில நடக்கும். அது வகுப்புல சிறப்பாக கற்கக்கூடிய ஒரு மாணவனாக இருந்தாலும் சரி, மெதுவாக கற்கக்கூடிய மாணவனாக இருந்தாலும் சரி, வகுப்புல எந்த ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருந்தாலும் ஒரு புதிய வருடம் புதிய வகுப்பு முன்னேற்றம் அடைகிற நேரம் அந்த மாணவர்களிடத்துல ஒரு புதிய முயற்சிகள் தொடங்கும். இந்த திட்டங்கள், இந்த செயற்பாடுகள் எல்லாம் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய இந்த மாணவர்கள் வெற்றி பெறுவாங்க. சில மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த திட்டங்களை செயற்படுத்த முடியாம 2-3 மாதங்கள்ல அப்படியே கைவிட்டுட்டு தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வலிமையான செயற்பாட்டில் இருப்பாங்க. இது என்ன காரணத்தால இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி நாங்க தேடி பார்த்தா, நாங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குற நேரம், ஸ்டார்ட் பண்ற நேரம், என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்க லிஸ்ட் பண்றதோட என்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுன்றத நாங்க மறந்துடுறோம். ஸோ பெரிய தவறு நாங்க செய்யற தவறு, நாங்க என்ன விஷயம் செய்யக்கூடாதுன்றத லிஸ்ட் பண்ண மறக்கிறது. இப்படி யாரெல்லாம் என்ன விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி லிஸ்ட் பண்ண மறக்கிற மாணவர்களாக இருக்கமோ, அந்த மாணவர்கள் எல்லாம் லைஃப்ல, அதாவது இந்த கல்வி விஷயத்துல ஃபெயிலியர் ஆகுறாங்க. ஸோ இதை உணர்ந்த சில மாணவர்கள் சக்சஸாக தங்களோட லைஃப்பை கண்டினியூ பண்றாங்க. இதுல நாங்க முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நாங்க ஒரு விஷயம் செய்யற நேரம் செய்ய வேண்டிய விஷயத்தை லிஸ்ட் பண்ற கையோட சேர்த்து நாங்க செய்யக்கூடாத விஷயங்களை நாங்க கட்டாயம் லிஸ்ட் பண்ணணும். அந்த செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு சொல்றது என்ன? அதுதான் எங்களோட கல்வி நடவடிக்கைக்கு தடையாக அமையக்கூடிய சில விஷயங்கள். ஸோ அதை நாங்க கண்டினியூஸா செய்யற நேரம் எங்களோட கல்வி விஷயங்கள் ட்ராப் ஆகும். நாங்க எவ்வளவுதான் நல்ல விஷயங்கள் செஞ்சாலும், எவ்வளவுதான் நாங்க படிக்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்தாலும், படிக்கிறதுக்குரிய செயற்பாடுகள் எவ்வளவுதான் நாங்க லிஸ்ட் பண்ணினாலும் செய்யக்கூடாத சில விஷயங்கள் அதை தடுத்துட்டே இருக்கும். ஸோ நீங்க முதலாவது செய்யற விஷயம், படிப்புக்கு தடையாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களை லிஸ்ட் பண்ணி அதை ஒவ்வொன்றா நீங்க உங்களோட செயற்பாட்டுல இருந்து, வளமையான செயற்பாட்டுல இருந்து ரிமூவ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க ஒரு சக்சஸ் ஆன ஒரு மாணவனாக வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பாவிக்கிற இந்த ஸ்மார்ட் போன், அது அளவுக்கு அதிகமா பாவிக்கிறத நீங்க முதல் குறைக்கணும். தேவையான சந்தர்ப்பத்துல மட்டும் பாவிக்கணும். தேவையற்ற நண்பர்கள், அளவுக்கு அதிகமான விளையாட்டு, இப்படியான செயற்பாடுகள் எல்லாம் உங்களோட கற்றல் நடவடிக்கைக்கு தடையாக இருக்கிறது. இந்த விஷயங்களை தவிர நீங்க என்ன செய்றீங்க, எதால உங்களால படிச்சுக்கலாம் இருக்கு அப்படின்றது நான் சொல்றதை விட உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களோட மனசாட்சி சொல்லும். அவை சில விஷயங்களை நீங்க எப்ப கைவிடுறீங்களோ, அது இந்த நிமிஷமாக இருந்தா அது உங்களுக்கு நல்லது. இந்த நிமிஷம், இந்த ஜனவரி 1 நீங்க கற்றல் நடவடிக்கைகளுக்கு பொருத்தமில்லாத வேலைகளை கைவிட்டு பொருத்தமான வேலைகளை லிஸ்ட் பண்ணினா நீங்க ஒரு வெற்றி பெற்ற ஒரு மாணவனாக மாறுவீங்க. அதே நேரம் நீங்க செய்யக்கூடாத விஷயங்களை நீங்க லிஸ்ட் பண்ணாம இருப்பீங்களாக இருந்தா, நீங்க சில நல்ல விஷயங்கள் செய்யற நேரம் அந்த பிழையான விடயங்கள் குறுக்க வார நேரம் உங்களால ஐடென்டிஃபை பண்ண இயலாம இருக்கும், அடையாளம் காண இயலாம இருக்கும். இது என்னன்னு சொல்றது. அதனால நீங்க செய்யக்கூடாத விஷயங்கள் லிஸ்ட் பண்ணுங்க. லிஸ்ட் பண்ணிட்டு நீங்க படிக்கிற வேலைகளை செய்யற நேரம் தடையான விஷயங்கள் குறுக்க வந்தாலும் அதை உங்களால இலகுவாக ஐடென்டிஃபை பண்ணி அதை ரிமூவ் பண்ணுங்க. ஸோ இன்றையிலிருந்து நீங்க
ஒரு நல்ல ஒரு மாணவனாக வருவதற்காக இந்த வழிமுறையை கையாளுங்க. எல்லா மாணவர்களாலேயும் முன்னேற முடியும். கடைசியாக சில மாணவர்கள் என்னால இயலாது, நான் படிக்க மாட்டேன், வகுப்புல நான் குறைவான புள்ளிகள் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சில மாணவர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் ஆரம்பிக்கிறது எல்லாருக்குமாகத்தான். எல்லாருக்கும் சேர்த்துதான் ஒரு வகுப்புல ஆசிரியர் கற்பிக்காரு. ஸோ அந்த நேரம் நீங்க விளங்கணும். இது புதிய பாடம், புதிய வகுப்பு. இன்றிலிருந்து நான் படிக்கணும். இன்றையிலிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணினா படிக்கலாம். ஆகவே ஒரு நல்ல ஒரு உதாரணம் எல்லாருக்கும் தெரியும். உலகத்திலே தலை சிறந்த ஒரு விஞ்ஞானி தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய. இவர் ஆரம்ப கட்டத்தில் ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருந்தார். கற்றல் குறைபாடு, டைலக்சியான்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். அதாவது எழுத்துக்களை வாசிப்பார், அந்த எழுத்து எல்லாத்தையும் சேர்த்து அவரால் என்ன சொல்லுன்னு சொல்ல முடியாது. அவர் லேட்டா தான் பேசினார். ஒரு 4-5 வயதாயினதுக்கு பிறகு அவர் பேசவே தொடங்குறாரு. ஸோ அப்படி ஒரு கற்றல் குறைபாடு இருந்த ஒரு மனிதர் இன்றைக்கு உலகம் போற்றக்கூடிய ஒரு விஞ்ஞானியாக மாறியிருக்காரு. எங்கள்ல யாரும் அப்படி வாசிக்க தெரியாதாக்குள் இல்லை. அப்படி கற்றல் குறைபாடானாக்கள் வகுப்புகளை பெருகிறது குறையும். ஆகவே உங்களோட மனசுல நீங்க உறுதியான ஒரு நம்பிக்கையோட முதல் வகுப்பு புதிய ஆண்டு தொடங்குது. அந்த புதிய ஆண்டுல முதல் வகுப்புல இருந்தே நான் பாடத்தை அவதானிக்கணும், கவனிக்கணும், அவதானத்தோட செயற்படணும்ன்ற ஒரு எண்ணத்தை உங்களோட மனதில் வச்சுட்டு நீங்க ஸ்கூலுக்கு போங்க. நீங்க ஒரு சிறந்த மாணவனாக, ஒரு வெற்றி பெற்ற மாணவனாக வருவீங்க. ஆகவே சொன்ன விஷயங்களை கடைபிடிச்சு ஒரு வெற்றி பெற்ற மாணவனாக வருவதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன்.